ஹாய் ஆல் ஒன்று வெல்கம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. மேலே ஆல் ஆப்ஷன் கட்ட அதை கொடுத்துங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் மோர் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் பைட் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரமாதமான வேறு லெவலான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்டேட் எல்லாமே புதுசாக வந்துருக்குது. அப்டேட்டை பார்க்குறதுக்கு ஒரு நாள் பார்த்தாது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்டேட் இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. நான் இப்போதைக்கு ஒரு சில அப்டேட் எடுத்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான அப்டேட் இது எல்லாமே. இந்த அப்டேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் வரப்போகிற அப்டேட்டு. எல்லோரும் நிறைய பேர் இந்த அப்டேட்டு போட்டிருப்பாங்க. நாமளும் போட்டோம். இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு போடுறதுக்கு டைம் கிடைக்கல. நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? இப்போ தான் நம்மளுக்கு டைம் கிடச்சிது, போட்டாச்சு. எல்லாமே லாபி எல்லாமே மாற்றிட்டாங்க. பெருமளா மேப் மாற்றிட்டாங்க, லாபி மாற்றிட்டாங்க. புது லாபியை போன லாபின்னு சொல்லிட்டு இந்த லாபியில் இருந்ததை விட இந்த லாபி ரொம்ப பெருசு. அடுத்து வரப்போகிற லாபி இதெல்லாம் அடுத்து வரப்போகிற லாபி எல்லாமே மேப்லாம் இங்கேருந்து பார்க்குற மாதிரி என்னென்ன மேப் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா பெருமளா நல்லாவே தெரியுது. இங்கே பாருங்கள், இடம் எல்லாமே வேறு லெவலில் மாதிரி இருக்குது. இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. லைட்டு கூட மாற்றிட்டாங்க. வேறு லெவலில் கிளாஸாக இருக்குது, மாஸாக இருக்குது. மேலும் வேறு லெவலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். செம்ம பிரமாதமான ஒரு இது. புதுசாக பெட்டு கூட வந்திருக்கு, பென்குயின் பெட்டு. வேறு லெவலில் இருக்குது அந்த பென்குயின் பெட்டு கூட. பென்குயினால் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம பறக்கிறதுக்கு புதுசு பெட்டு வரோம். என்னெல்லாம் நடக்குது, கூட பறந்து வருதுன்னா நம்ப முடியுது. சரி விடுங்க, நான் கேம் தான். நான் கேமை பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாததெல்லாம் செய்யலாம். அதுதான் கேம். வேறு லெவலில் இருக்குது எல்லாமே. உண்மையாக வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரு நம்மளுக்கு அடுத்த சீசனில் எப்படி தான் வரும். காரை கூட மாற்றிருக்காங்க பாருங்கள். போன சீசன் தான் ஆகிட்டு வருது. இந்த சீசனில் இருக்க காருக்கு இந்த காருக்கும் வேறு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இப்போ போய் இப்போ இருக்கிற கார் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்குது. சரி, ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக தான் இருக்கும் போல். நார்மலாக தான் போகுது. போக ஸ்பீடு ஏறுதுப்பா. வேறு லெவல் ஸ்பீடு நார்மலாக இருக்கிறதோட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ட்ரைவ் பண்ணும்போது கேமரா திருப்ப முடியாது. நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாரோ பக்கத்தில் உட்காந்துருந்தால் மட்டும்தான் கேமரா திருப்ப முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கார் ஓட்டும் போது திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. பக்கத்தில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்லாட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா போயா ஸ்டைலு கூட மாற்றிருக்காங்க. அங்கே பாருங்கள், போயா ஸ்டைல் கூட மாற்றுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. போயா ஸ்டைலும் சூப்பராக இருக்குது. உண்மையிலுமே செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே செம்ம அட்டகாசமாக இருக்குது. உண்மையிலுமே நியூ சீசன்னா இதான் நியூ சீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது கன்று வந்துருக்கு. அந்த கன்று என்ன கன்று பார்த்தீங்கன்னா, கன்று பேர் வந்து ஆக் AUGன்னு போட்டிருக்கு. வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பேர் ஆக். செம்மையாக இருக்குது. ஆனால் கன்று மேலே பார்க்க. ஆனால் இந்த கன்னில் அடிக்கிறதுக்கு லைட்டாக கார் மாதிரியாக இருக்குது. இந்த கன்னோட சத்தமும் அதோட ஃபயரிங் கார் மாதிரியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பெட்டு வந்திருக்கு, பென்குயின் பெட். வேறு லெவல் பெட்டு தான் இது. உண்மையிலுமே இந்த பெட்டு உண்மையிலுமே அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேர் வெவ்வேறு மாதிரிலாம் இப்போ இதை எடிட் பண்ணி காமிச்சாங்க. பென்குயின் பெட்டு இப்படி தான் இருக்க போகுது, அப்படி தான் இருக்க போகுது, வேறு லெவலில் இருக்க போகுது, இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும்னு சொல்லி காட்டினாங்க. ஆனால் உண்மையிலுமே பென்குயின் பெட்டு இப்படி தான் இருக்க போகுது நம்மளுக்கு வரப்போகிறதுல. இந்த பென்குயினுக்கு இன்னொரு ஸ்கின் வேறு இருக்குது. பென்குயின் பெட்டுக்குன்னு இன்னொரு ஸ்கின் இருக்குது. அந்த ஸ்கின்னை நம்ம வரிசையாக பார்த்துருவோம். வாங்க, வரிசையாக பார்க்கணும்னு சொல்ல முடியாது, அடுத்ததில் பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா 2 ஸ்கின்னு, ஒன்று இந்த ஸ்கின்னு, இன்னொன்று வேறு ஒரு ஸ்கின்னு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்கின்னு. இந்த பென்குயின் பெட்டு தாறுமாறாக இருக்குது. இது வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா அதோட என்ன அட்டகாசமாக இருக்குது. ரெட் கலரில் அது ப்ளூ அண்ட் ரெட்டு. அது ப்ளூ மட்டும் இருந்துச்சு, இதில் ப்ளூ அண்ட் ரெட்டு ரெண்டுமே கலந்துருக்கு. இது அட்டகாசமாக இருக்குது. அதை விட என்ன அட்டகாசமாக இருக்குது. வேறு லெவல் பிரமாதமான பென்குயின் பெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக 3 இமோட் விட்ருக்காங்க. அதில் 2 இமோட் என்னன்னு தெரியல. அது சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த இமோட்டு தூசு தட்டி வர்ற மாதிரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூசு தட்டி வர்ற மாதிரி ஒரு இது செம்மையாக இருக்குது. உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்க்குன்னு தனியாக ஸ்லாட் விட்ருக்கானுங்க.
ஸ்லாட்டு எப்பயுமே கண்ணாடிக்கும் மாஸ்க்குக்கும் ஒரே ஸ்லாட்டாக தான் இருக்கும். இப்போ மாஸ்க்குக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்லாட்டு, கண்ணாடி தனியாக ஒரு ஸ்லாட்டு, எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு ஸ்லாட் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்லாட் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஸ்லாட் இருக்குது மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே. இதுவும் ஒரு சூப்பரான அப்டேட் தான், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டரோட இது பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா லெவல் நம்ம ஏற்றி ஆகணும், ஏற்றினா தான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கில் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளால் கரெக்டாக விளாட முடியும். அவனோட ட்ரெஸ்ஸும் வேறு லெவலில் இருக்குது, மேலே பயங்கரமாக இருக்குது. சூப்பரான ஒரு இது கேரக்டர்னு சொல்லலாம். அவங்க பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல பார்க்க, வேறு லெவல். வா பா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2.0 ஹையோட்டோவை பார்த்துடலாம். ஹையோட்டோ வேறு லெவலில் இருந்துச்சு. 2.0 ஹையோட்டோ, அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹையோட்டோ சம்மா அசூர் பேர் அப்படி வச்சுருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், இவர் தான் நம்ம 2.0 ஹையோட்டோ. இவருக்கும் கெல்லி மாதிரியே ஒரு ஸ்டோரி மோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி மோடு கெல்லி விட ரொம்ப கம்மி தான். கெல்லிக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோரி மோடு கொடுத்துருந்தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரி மோடு தான். ஈஸியாக முடிச்சிடலாம், சூப்பராகவும் முடிச்சிடலாம். கெல்லி மாதிரியாக தான் கிட்டத்தட்ட இவருக்கும் பண்ண வேண்டியது இருக்குது நிறையா. வேறு லெவலில் இருக்குல்ல, கதையை கொஞ்சம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு மாற்றி பார்ப்போம். இவர் சாம்ராய்க்கு போகிறாரு, நிறையா சாம்ராய்களாக நிறைய வித்தை கற்றுக்கிறாரு போல், கத்திலாம் வச்சு நிறைய வித்தை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையால் ஃப்ரெண்டு கூட விளையாடும் போது ஏதோ ஒரு பிரச்சனையால் இவருக்கு அடிபட்டுருது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் என்னாச்சு, மணி கரெக்டாக 7 மணின்னு காட்டுறாங்க. எந்த 7 மணி எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து வராரு, கெட்டவங்களோட சண்டை போடுறாரு, ஃபயரிங் அது இதுன்னு நிறையா போகுது, எதையோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேறு லெவலில் மாறுறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் சம்மா சொல்லாக மாறுறாரு. வேறு லெவலில் இருக்குல்ல. ஸ்டோரி மூடு ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. பெர்முடா 2.0 பார்த்துடலாம். இதெல்லாம் கிளாஸ் கோடில் பார்த்துட்ருக்குறோம். கிளாஸ் கோடில் இருக்கிறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் கிளாசிக்கில் போனாலும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நம்ம தேடி இருக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கும். கிளாஸ் கோட் பண்ணால் ஒட்டுக்காக பார்த்துடலாம், அதனால தான் கிளாஸ் கோடில் இருக்குது. வாங்க எல்லா இடத்தையும் பார்ப்போம். எல்லா இடமும் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சைனா மேடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, சைனா பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வா இந்த இடம் பார்த்தீங்கன்னா மீனவங்களுக்குன்னா தனியாக விட்ருக்க இடம் போல். மீன் பிடிக்கிற இடத்துல சண்டை போடுறதுக்கு என்ன வேலைன்னு தெரில நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த பார்க்க எந்த இடம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா தான் இருக்கிறது. இது மயில் இது அது என்னது மில்லு மாதிரியே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பீமா சக்தி டவர் தெரியுது. அப்போனா அது பக்கத்தில் இருக்கிற இடம் தான் நினைக்கிறேன். இது இந்த இடம் வேறு லெவலில் இருக்குல்ல. இடம்லாம் சின்ன இடம், ஒரு சின்ன விஷயத்தெலாம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இடத்தையே மாற்றிட்டாங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்டேட்டு. வேறு லெவலில் இருக்கும் போல் அப்டேட் எல்லாமே. புது கன்னு, புது கேரக்டரு, புது பெட்டு, புதுசாக குளோவல் வரும், புது இமோட்டு, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ வெப்பன் சொல்ல முடியாது, நம்மளுக்கு பாம்பு குளோவெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. இது இன்னொன்று, அது என்னதுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோவாக இது பண்ணிக்கிறது, ரிவ்யூ பண்ணிக்கிறதுக்கு. நம்மளை யாராவது நாக் பண்ணிட்டாங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஸ்குவாடோ இல்லை டியோவோ போனால் சோலோவாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அது எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன். வேறு லெவல். அங்கே பாருங்கள் இப்போ இதாகிடுச்சு. இங்கே பாருங்கள் சைடில் காட்டுதா ஒரு இது ஸ்லாட் எடுத்தோம்னா அது நம்மளை சோலோ ரிவ்யூ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அது வாங்கி வைக்கணும். அது வாங்கி வச்சா மட்டும் தான் நம்ம சோலோ ரிவ்யூ பண்ண முடியும். அது இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் செத்துருவோம். அது இருந்துச்சுன்னா நம்ம நாக்கு மட்டும் தான் ஆகும். அது இல்லைன்னா நம்ம செத்துருவோம். உங்கள் டீம்மேட் எல்லாருமே இருந்தாலும் அது சாப்பிடுச்சிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.